மீண்டும் மற்றொரு காணொளி வாயிலாக இணைந்திருக்கின்றோம். இன்று இந்த காணொளி வாயிலாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயமாக பற்றியெறியும் இஸ்ரேலின் ஈலாட் நகரம், கதரும் இஸ்ரேல். இந்த விடயம் தொடர்பாக தான் நாங்கள் விரிவாக பார்க்க போகின்றோம். வாங்க காணொளிக்குள் போகலாம். ஹமாஸ் அமைப்பிற்கு உதவும் ஏமன், சிரியா, லெபனான் உள்ளிட்ட நாடுகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகின்றது. இந்த நிலையில் கடந்த 8ஆம் திகதி முதல் 10ஆம் திகதி வரையான 72 மணி நேரத்தில் 6 நாடுகளை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இவ்வாறான நிலை பாலஸ்தீனத்தின் காசா மீது நடத்திய தாக்குதலில் 15 பேர் கொல்லப்பட்டனர். அதேவேளை காசாவின் பிரமாண்ட கட்டடங்கள் உள்கட்டமைப்பு மீதும் குண்டு வீசப்பட்டது. இதேவேளை இஸ்ரேலின் போர் விமானங்கள் லெபனானின் பீகா மற்றும் ஹெர்மெல் மாவட்டங்கள் மீது தாக்குதல் நடத்தின. லெபனானுடன் இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்துள்ள நிலையிலேயே இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. ஹிஸ்புல்லாக்களின் ஆயுத கிடங்குகளை இலக்கு வைத்து இந்த தாக்குதலை மேற்கொண்டதாக இஸ்ரேல் கூறியது. அதனை அடுத்து சிரியாவின் பல இடங்களை இலக்கு வைத்து இஸ்ரேல் போர் விமானங்கள் தாக்குதல் மேற்கொண்டிருந்தன. இத்தாலியில் இருந்து காசாவிற்கு உணவுப் பொருட்களை ஏற்றி வந்த கப்பல் துனிசியாவில் நங்கூரமிட்டிருந்த போது இஸ்ரேல் தாக்குதல் மேற்கொண்டிருந்தது. இதனை அடுத்து இஸ்ரேல் கட்டாரின் டோஹா மீது தாக்குதல் மேற்கொண்டது. அந்த தாக்குதலில் ஹமாஸ் உறுப்பினர்கள், கட்டார் பாதுகாப்பு அதிகாரி என 6 பேர் கொல்லப்பட்டனர். இறுதியாக ஏமன் தலைநகர் சனாவில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. பொதுமக்கள் வசிப்பிடம், அரச கட்டிடங்கள், மருத்துவமனை, ஊடக நிறுவனங்கள் மீது குண்டு வீசப்பட்டது. இதில் 35 பேர் கொல்லப்பட்டதோடு 131 பேர் காயமடைந்திருந்தனர். இவ்வாறு ஹமாஸுக்கு ஆதரவு வழங்கும் அனைத்து நாடுகள் மீதும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகின்றது. இதில் கட்டாரில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு அமெரிக்காவும் கண்டனம் வெளியிட்டிருந்தது. இந்த தாக்குதலை அடுத்து தான் ஆரம்பமானது இஸ்ரேல் மீதான வெளியாட்டம். இதன் உச்சம்தான் நேற்றைய தினம் இஸ்ரேல் மீது ஏமனின் ஹவுதி போராளிகள் மிக பெரும் சக்தி வாய்ந்த தாக்குதலை முன்னெடுத்திருந்தனர். இந்த தாக்குதலில் இஸ்ரேலின் கட்டமைப்பிலேயே மிக பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதேவேளை இஸ்ரேலுக்கு ஹமாஸ் பெரும் அடியொன்றையும் கொடுத்துள்ளது. ஹமாஸின் அல் ஹசாம் படையினர் இஸ்ரேலின் ஜெனின் பகுதியில் மிக பெரும் தாக்குதலை மேற்கொண்டுள்ளது. இஸ்ரேலுக்குள் புகுந்து கெரில்லா தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர். இவ்வாறான நிலையில் தாக்குதல் எந்த பக்கத்தில் இருந்து இடம்பெறும் என்று தெரியாது. IDF தடுமாறிக் கொண்டிருக்கின்றது. இந்த தாக்குதலில் இஸ்ரேலின் மேஜர் தர அதிகாரியொருவர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் ஒரு ட்ரோன் மூலமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இஸ்ரேலில் ட்ரோன் நுழைந்தால் சைரன்கள் ஒலிக்கும். ஆனால் எந்த சைரன் ஒலியும் எழவில்லை. ஆனால் இஸ்ரேல் ராணுவத்தினர் ஒரு ட்ரோனை அவதானித்ததாக தெரிவித்துள்ளனர். தற்போது இஸ்ரேல் யூத புத்தாண்டை வரவேற்பதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றது. இவ்வாறான நிலையில் நகர பகுதிகளில் மக்கள் புத்தாண்டை வரவேற்பதற்கான களியாட்டங்களில் ஈடுபட்டிருக்கும் சமயத்தில் இஸ்ரேலின் ஈலாட்டின் நகர் மீது ஹவுதிகள் தாக்குதல் மேற்கொண்டுள்ளமை ஒரு பயங்கரவாதத்தின் உச்சகட்டம் என இஸ்ரேலின் ராணுவம் தெரிவித்துள்ளது. ஆனால் காசா மீது கடந்த 2 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக ட்ரோன் தாக்குதல் மேற்கொண்டு பல அப்பாவி பொதுமக்களை கொன்றது இஸ்ரேல். அது மட்டுமல்லாது காசாவை விட்டு மக்கள் வெளியேறாத பகுதிகளில் விமானங்கள் மூலம் எச்சரிக்கை துண்டு பிரசுரங்களை வீசிக்கொண்டும் இருக்கின்றது இஸ்ரேல். இவ்வாறான நிலையில் தான் தற்போது ஹவுதிகளும் ஹமாஸும் இஸ்ரேல் மீது சரமாரி தாக்குதலை மேற்கொண்டு வருகின்றனர். அதிலும் ஹவுதிகள் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தினால் ஹமாஸ் கெரில்லா தாக்குதலை நடத்துகிறது. இந்த கெரில்லா தாக்குதல் எங்கே எப்படி இடம்பெறும் என்று தெரியாது. இஸ்ரேலின் IDF தடுமாறி உயிரை கையில் பிடித்துக் கொண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றது. இருப்பினும் காசாவை எப்படி என்றாலும் அக்டோபர் 7ஆம் திகதிக்கு முன்னர் ஆக்கிரமித்து விட வேண்டும் என்பதே நெதன்யாகுவின் ஒரே இலக்காக இருக்கின்றது. ஆனால் இஸ்ரேல் ராணுவம் தொடர்ச்சியாக கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஹமாஸின் இந்த உறுதி தற்போது இஸ்ரேலிய ராணுவத்தை அழித்துக் கொண்டிருக்கின்றது. ஹவுதிகளின் தாக்குதலில் இஸ்ரேலில் 20 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு இஸ்ரேல் கடுமையான கண்டனங்களையும் வெளியிட்டு வருவதோடு இது ஒரு பயங்கரவாத தாக்குதல் எனவும் கூறி வருகின்றது. இது பயங்கரவாத தாக்குதல் என்றால் இஸ்ரேல் இத்தனை வருடங்களாக காசா மீது நடத்தி வருவது பயங்கரவாத தாக்குதல் தான் என்பது உண்மை. யூதர்களின் உயிர் விலை மதிப்பெற்றது என்றால் பாலஸ்தீனியர்களின் உயிரும் விலை மதிப்பெற்றதுதான். இந்த இடத்தில் ஒரு சந்தேகமும் எழுந்துள்ளது. இஸ்ரேலில் ஏவுகணை எதிர்ப்பு, வான் பாதுகாப்பு என்பன மிக பலம் வாய்ந்ததாக இருக்கும் போது ஹவுதிகளின் தாக்குதல் ஏன் தடுத்து நிறுத்தப்படவில்லை? இஸ்ரேலின் பாதுகாப்பு கட்டமைப்பு பலவீனமடைந்துள்ளதா, அல்லது ஹவுதிகள் இஸ்ரேல் மக்களை கொன்றால் அதனையே ஒரு காரணமாக வைத்து மேலும் காசா மீதான தாக்குதலை தீவிரப்படுத்தலாம் என்று இஸ்ரேல் எண்ணுகிறதா? இவ்வாறாக தனது சொந்த நாட்டு மக்களையே பலி கொடுத்து ஒரு நாட்டை ஆக்கிரமிக்கும் யோசனை இருந்தால்
இது மிக கொடூரமான பயங்கரவாதம் என்றே கூற வேண்டும். இதேவேளை காசாவில் 40,000 ஹமாஸ் போராளிகள் இருப்பதாக இஸ்ரேல் நம்புகிறது. ஆனால் ஹமாஸ் அமைப்பு இவ்வளவு உறுதியான எதிர்த்தாக்குதல் நடத்துவதை பார்த்த IDF மாஸ் போராளிகள் அனைவருக்கும் ஆயுத பயிற்சி கொடுத்துள்ளது என்று இப்போது நினைக்கின்றனர். இதிலிருந்து ஒரு விடயம் தெரிய வருகின்றது. இஸ்ரேலிய ராணுவம் தற்போது மிகவும் பலவீனமடைந்துள்ளது. ஹமாஸ் போராளிகளை எதிர்க்க முடியாது தடுமாறுகின்றது. இதன் காரணமாகவே விமானங்கள் மூலமும் ட்ரோன்கள் மூலமும் தாக்குதல் நடத்துகின்றது இஸ்ரேல். இவ்வாறான தடுமாற்றங்களின் பின்னர் நெதன்யாகு ஒரு அறிவிப்பை விடுத்துள்ளார். ஹவுதிகள் மிக பெரும் எதிர்வினையை சந்திக்க நேரிடும் எனவும் ஏமன் மீதான தாக்குதல் மீண்டும் தொடரும் எனவும் அவர் கூறியுள்ளார். இதேவேளை ஏமன் அருகில் கடற்பரப்பில் பயணித்த கப்பல் ஒன்றின் மீது ஹவுதிகள் நடத்திய தாக்குதலில் அந்த கப்பல் பற்றி எறிந்து கொண்டிருக்கின்றது. இப்போது ஒரே ஒரு ஆயுத குழுதான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றது. இந்த அமைப்பு தான் இஸ்ரேலை ஆட்டம் காண வைத்துள்ளது. இந்த தீவிர தாக்குதலும் வளைகுடா நாடுகளின் ஒன்று கூடலின் பின்னர் தான் இடம்பெறுகின்றது. இருப்பினும் ஹவுதிகள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பெரும் அழிவை சந்தித்திருந்தாலும் இந்த அழிவின் மத்தியிலும் மீண்டெழுந்து பாலஸ்தீனியருக்கான தமது ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்த சற்றும் விலகாது இருந்து வருகின்றனர். 2 வருட தொடர் தாக்குதலின் பின்னரும் ஹமாஸ் அழிக்கப்படவில்லை என்பதும் இஸ்ரேலுக்கு மிக பெரும் அடியாகவே இருக்கின்றது. இஸ்ரேல் மும்முனை போரை நடத்தியும் அத்தனைக்கும் ஈடுகொடுத்து ஹமாஸ் பதிலடி கொடுத்து வருகின்றது. தற்போது இந்த போரை நிறுத்துவது தொடர்பில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் மிக பெரும் சவாலை சந்தித்து வருகின்றன. ஹமாஸை அழித்ததன் பின்னர் போர் நிறுத்தமா அல்லது ஹமாஸ் இருக்கும் போதே போர் நிறுத்தமா என்ற குழப்பமான கேள்வி அவர்கள் முன் வைக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த காணொளியானது நிறைவு பெறுகின்றது. இந்த காணொளி குறித்து உங்களுடைய கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடவும். நன்றி, வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.